ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான நல்ல நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளின் வேத தியானத்தின் மூலம் இடைபடுவாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். இங்கே ஆண்டவர் லீலி புஷ்பத்தை குறித்து பேசுகிறார். இந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்கு நடுவில் இருக்கும். இந்த முள்ளுகள் மத்தியில் இருக்கிற அந்த லீலி புஷ்பம் ஒரு நல்ல வாசனையான ஒரு பூ. அந்த முள்ளுகள் காற்றில் சில நேரங்களில் அசையும் பொழுது இந்த பூ அந்த முள்ளில் பட்டு கிழியும் பொழுது அதிலிருந்து இன்னும் வாசனை வெகு தூரத்துக்கு வீசும் என்று சில குறிப்புகள் சொல்லுகிறது. இந்த முள்ளையும் லீலி புஷ்பத்தையும் ஆண்டவர் கவனித்து அதற்கு ஒப்பாக ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். எப்படி முள்ளுகளுக்கு உள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறதோ அதே போல குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த முள்ள குமாரத்திகளுக்காகவும் லீலி புஷ்பத்தை தனக்கு பிரியமானவளுக்கு ஒப்பாகவும் ஆண்டவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். ஏன் குமாரத்திகள் அல்லது குமாரர்கள் குமாரத்திகள் என்றால் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளுக்கும் பிரியமானவர்களுக்குள்ள வித்தியாசம் இந்த வசனத்திலிருந்து நம்முடைய கவனத்தை இழுக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனை நாம் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதாவது பிள்ளைகளுக்கான உரிமையை உடையவர்களாக நாம் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது மாறுகிறோம். இதே நிலைமையிலேயே சிலர் நின்று விடுகிறார்கள். இந்த குமாரத்திகள் அல்லது குமாரர்கள் என்கிற இடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு தேவனுக்கு பிரியமான அப்படிங்கிற இடத்திற்கு வருவதற்கான முயற்சியை பலர் எடுக்கிறது கிடையாது. வெகு சிலர் தான் அந்த பிரியமான இடத்துக்கு வருகிறார். இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை குறித்து வேதத்தில் நான் ஆராய்ந்த பொழுது சில குமாரத்திகள் குமாரர்களை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சொல்லி பிரியமானவர்கள் குறித்தும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். காலேபுடைய குமாரத்தி யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் திருமணம் செய்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகும்பொழுது புருஷன் வீட்டுக்கு போகும் பொழுது கிளம்புகிற நேரத்தில் அவளுக்கு தேவையானதெல்லாம் அப்பா கொடுத்துருக்கார். நிறைய வறட்சியான நிலங்கள் அப்படின்னு அங்கே வேதம் சொல்லுகிறது. நிலங்கள் கொடுக்கப்பட்டு தான் நான் வறட்சியாக இருக்குது. இவளுக்கு அது பிடிக்கல. கீழே இறங்கி கிளம்புற நேரத்தில் இறங்கி அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற லேண்டெல்லாம் ட்ரை பிளேஸாக இருக்குது, அதனால் செழிப்பான இடங்கள் எனக்கு தாங்க, நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னு என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடம்லாம் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். இவன் ஏற்கனவே கொடுத்ததையும் வாங்கிக்கிட்டா, இன்னும் நல்ல செழிப்பான இடத்தையும் கேட்டு வாங்குறா. அப்பா கிட்டேருந்து எந்த அளவுக்கு கறக்க முடியுமோ இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி வாங்கிடுறது. இதுதான் குமாரத்தியுடைய தன்மை. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அதில் 2 பிள்ளைங்க ஒரு மனுஷனுக்கு இருந்தார். அதில் இளையன் வந்தான். அப்பா கிட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விவரங்களை அவன் கேட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். எப்பா நமக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குப்பா, இவ்வளோ இருக்குப்பா, எவ்வளோப்பா நகைகள்லாம் இருக்கும், ஏன்பா கேட்குற, சொல்லுங்கப்பா, இவ்வளோ இருக்கும்ப்பா, ஆடு மாடு ஒட்டகம் குதிரை கழுதை அதெல்லாம் எவ்வளோப்பா இருக்கும், இவ்வளோ இருக்கும்ப்பா, எதுக்குப்பா கேட்குறேப்பா, ஏன் பங்கு இதில் எவ்வளோப்பா, 3 பங்காக போட்டால் அது எவ்வளோ வருமோ அதில் இவ்வளோ உனக்கு, அது அப்படியே எனக்கு தாங்கப்பா. சரி, இவன் வாங்கிட்டு போயிட்டான். பெரியவன் கொஞ்சம் ஒரு சம்பவம் நடக்குது, பெரியவன் வர்றான். அவனுக்கும் இந்த தம்பிக்காரன் தான் இவ்வளோ சொத்தையும் ஏமாற்றிட்டு வாங்கிட்டு போனான், நம்மளாவது அப்பாவுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னா அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. நானும் என் நண்பர்களும் என்றைக்காவது ஒரு நாளைக்காவது நாங்கள் ஆட்டுக்குட்டி அடித்து சாப்பிட்றதுக்கு கொடுத்தீங்களா, இதோ சொத்தெல்லாம் அழிச்சிட்டு வந்து நிற்கிறான். ஏன்னா
அவன் மறுபடியும் சொத்தை கேட்பானா? அப்பா பிரித்து கொடுப்பாரா, இல்லை அவர் பங்கு கொடுப்பாரா? இவனுக்கு அது மேலே என்ன இருந்ததோ என்னமோ தெரியல. பிள்ளைகளுடைய கண்ணெல்லாம் அப்பாவுடைய சொத்து மேலே தான். இது மட்டுமா, ஈசாக்குடைய 2 பிள்ளைகள் இருக்காங்க. அதில் இளையவன் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்காக வேஷம் போட்டு வரல. அவன் வந்ததே அப்பாவுடைய சொத்து ஆசீர்வாதம் அப்பாவுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நைஸாக மொத்தத்தையும் வாங்கிடணும். அதனால் ஏசாவை போல் வேஷம் போட்டு ஏமாற்றி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டான். சரி, பெரியவன் வந்தானே, அவனுக்கும் எங்கே எண்ணம் போகுதுன்னா, எனக்கு எதுவும் இல்லையா, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லையா, எனக்குன்னு எந்த பங்கு இல்லையா, எனக்குன்னு ஒரு பாகம் கிடையாதா? பிள்ளைகள் எப்பொழுதும் அப்பாவுடைய சொத்து மேலேயும் அப்பாவுடைய ஆஸ்தி மேலேயும் அப்பாவுடைய உழைப்பு நிமித்தம் உண்டானவைகளின் மேல் தான் இருக்கிறது. தேவனிடத்தில் கூட விசுவாசிகள் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஆண்டவரே எனக்கு வீடு வேணும், ஆண்டவரே எனக்கு கார் வேணும், ஆண்டவரே எனக்கு சொத்து வேணும், ஆண்டவரே அது வேணும், ஆண்டவரே இது வேணும், ஆண்டவரே எனக்கு பைக், இந்த பைக்கு பத்தாது, பெரிய பைக் கொடுங்க, ஆண்டவரே எனக்கு 2 பெட்ரூம் வீடு தான் இருக்குது, இன்னும் ஒரு 4 பெட்ரூம் உள்ள வீடு கொடுங்க, ஆண்டவரே அரை கிரவுண்டில் தான் வீடு இருக்குது, இடம் இருக்குது, இன்னும் எனக்கு கிரவுண்டு கணக்காக கொடுங்க, ஏக்கர் கணக்காக கொடுங்க, ஆண்டவரே இன்னும் நகையெல்லாம் எனக்கு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு இதே தான் ஜெபம். சில ஆட்கள் இவங்கெல்லாம் முள்ளுகள், அதாவது குமாரர் குமாரத்திகள். ஆண்டவரே அந்த வசனத்தை சொன்ன அடிப்படையில் சொல்லுகிறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்களானா ஆதியாகமம் 31:16 யாக்கோபுடைய மனைவிகளில் ஒருத்தி சொல்கிறா, எங்கள் அப்பா தேவனால் எங்கள் அப்பா கொடுக்கப்பட்டது எல்லாமே எங்களுக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கும் உரியதுன்றா. பாருங்கள், அவளுக்கு கூட பிறந்த அண்ணன்லாம் இருக்கிறான், தம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவருடைய லாபானுக்கு குமாரர்லாம் இருந்தாங்க. ஆனால் அப்பாவுடைய சொத்தெல்லாம் அப்படியே சுருட்டிடணும், நம்ம அப்பாவுடைய மொத்தமாக நம்ம எடுத்துடணும். தேவன் எல்லாருக்கும் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் இந்த உலகத்தில் தேவன் வைத்ததை அனுபவிக்கலாம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய கண்ணு கவனம் எல்லாம் பணம் 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 பணம், சொத்து, ஆஸ்தி இப்படியே போயிடுது. என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து, ஆண்டவரை உமக்கு எது பிரியமானது அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குமார்த்திகள் எல்லாம் ஏராளம், ஆனால் பிரியமானவள் ஒருத்தி தான். ஒருவேளை எனக்கு ஒரு குமாரத்தி இருக்கிறா, ஆனால் பிரியமானவர்கள் ஏராளம் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அங்கே சொல்லும்போது குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவர்கள் ரொம்ப ஃபியூ, மிக குறைந்த எண்ணிக்கையில்தான் தேவனுக்கு பிரியமான நிலையில் வாழ்கிற மக்கள் கூட்டம் இருக்கிறது என்று இந்த வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். நாம் பார்த்தது போல் இன்னும் எத்தனையோ பைபிளில் இருக்கக்கூடிய ஏராளமான பாத்திரங்களை பார்க்கலாம். அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்டேருந்து என்னென்னலாம் சுருட்ட முடியும், என்னென்னலாம் உரிய முடியும், என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு வாழ்ந்தவங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ இந்த உலக ஆசீர்வாதம், பொருள், பணம், சொத்து, ஆசி இதே நீ கேட்டுக்கிட்டே அதுக்காகவே என்னை பின்பற்றினீன்னா நீ முள்ளு, நீ ஒரு குமாரத்தி, நீ ஒரு குமாரன், நீ ஒரு பிள்ளை கேட்டகரியிலேயே தான் இருக்கிற. ஆனால் பிரியமானவர்கள் என்று வரும்பொழுது சில வசனங்களை வாசித்தேன். அப்போஸ்தலர் 15:25 அங்கே வசனம் சொல்லுகிறது, தங்கள் பிராணனை அவர்கள் கொடுக்க துணிந்தார்கள். அவங்க அந்த வசனத்திலே பிரியமானவர்கள், நான் சொல்ல போகிற வசனத்திலெல்லாம் அந்த பிரியமானன்ற வேர்டோட அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படின்னா என்ன? இயேசுவுக்காக நான் ஏதாவது செய்யணும், இயேசுவுக்காக நான் ஏதாவது சாதிக்கணும், இயேசுவுக்காக என் வாழ்க்கையில் பிராணனையே கொடுக்குற அளவுக்கு நான் வரணும். முள்ளுகள்லாம் எவ்வளோ கிடைக்கும்னு எதிர்பார்க்கும். பிரியமான அதில் லீலி புஷ்பம்னா அதெல்லாம் தேவனுக்கு என்ன செய்யலாம், தேவனுக்கு எப்படி வாசனையாக வாழலாம், தேவனுக்கு எப்படி நம்ம அர்ப்பணித்து வாழலாம், தேவனோடு எப்படி நம்ம உறவாடலாம், தேவனை எப்படி நம்ம பின்பற்றலாம், தேவனை எப்படி நாம் எந்தெந்த விதத்திலெல்லாம்
அவருக்கு உகந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் செய்கிறது தங்கள் பிராணனையே கொடுக்க துணிந்தவர்கள் தான் அவருக்கு பிரியமானவர்கள். எனக்கு எவ்வளோ தேவன்கிட்டேருந்து கிடைக்கும்ன்றதை விட பெரிய ரட்சிப்பே கொடுத்தார், பரலோகத்தையே கொடுத்தார். அப்படி இருக்கும்போது அவருக்காக எதையாவது செய்தால் என்ன? ஒரு படகு நிறைய மீனை பிடிக்கும்படி பேதுருக்கு அற்புதம் நிகழ்ந்த பொழுது இயேசு என் பின்னாடி வா அப்படின்ன போல எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி வந்தாங்க. குடும்பம், அப்பா, அம்மா, யார் யாரெல்லாம் அன்றைக்கி இருந்தாங்களோ முழு விவரம் சொல்ல, மாமியார் கூட இருந்தாங்கன்னு பைபிளில் பார்க்குறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னாடி இயேசு பின்னாடி வந்தாங்க. தங்களுடைய பிராணனே கொடுக்க துணிந்த ஒரு நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ரோமர் 12:19 பழி வாங்காத ஒரு குணம், அது தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா அவரே சொல்கிறாரு, நான் பழி வாங்குகிறதை என்னுடையது, நீ செய்யாத. அதை எத்தனை கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். பழி வாங்குகிற ஒரு நாள் அப்படி நடந்தாங்க, அப்படி பேசினாங்க, அதுக்கு பதில் செய்யாமல் விட மாட்டேன். நீங்களாம் முள்ளுகள், நீங்கள் லீலி புஷ்பமாக மாறணும். நீங்களாம் குமாரத்திகள் கேட்டகரியிலே இருக்கீங்க. இன்னும் பிரியமானவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு வரணுன்னா பழி வாங்காதவர்கள். ரோமர் 15:15 சொல்லும் பொழுது சுவிசேஷ பணி செய்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அழிந்து போய் நரகத்துக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மிக பெரிய பணி. பைபிளில் சொல்லுது, சுவிசேஷம் அறிவிப்பது எல்லார் மேலும் விழுந்த கடமை, எல்லாருமே செய்யணும். இயேசு மத்தேயு 28 மார்க் 16 சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லா இடத்துக்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், உலகமெங்கும் போங்க, சீஷர் ஆக்குங்க. இது யார் 12 பேருக்கு மட்டும் சொல்லலை. அங்கே இருந்த ஏறக்குறைய 600 பேர் கிட்டத்தட்ட அங்கே இருந்ததாக ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. அந்த 600 பேரும் இந்த வசனத்தை கேட்டார்கள், இந்த வார்த்தையை கேட்டார்கள். அப்படியானால் அதில் இருந்த அப்போஸ்தலர்கள், அதில் இருந்த சாமானிய மக்கள், அதில் இருந்த இயேசுவின் சீடர்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். எல்லார் மேலும் விழுந்த கடமை. இப்போ பிரியமானவர்கள் சுவிசேஷ பணியை செய்வார்கள். ஐயோ, நான்லாம் போய் சொன்னால் என்ன ஆகும், என்னை எவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க, அவங்க என்ன கேவலமாக வேணால் பார்க்கட்டும், அவங்களுக்கு இப்போ எதுவும் புரியாது. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை செய்கிறாங்க, மதம் மாட்டுறாங்க, இதை பண்ணுறாங்கன்னு என்னென்ன வேணால் சொல்லட்டும். நம்ம கடமை என்ன? பாவியாகிய நம்மை யாருமே நேசிக்காத நிலையில் நம்மை நேசித்த நல்ல ஆண்டவர், நம்மை நேசித்த அன்பு ஆண்டவர் சொன்ன ஒரு முக்கியமான பணி சுவிசேஷ பணி. அதை செய்து கட்டாயமாக அவருக்கு பிரியமானவர்களாக விளங்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 4:14 கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் விசுவாசிகள் சபைகளில் யார் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் என்றால், அந்த பிரியமான நபர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டது என்றால், சபையில் அவர்கள் கண்டிக்கப்படும் பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள்வார்கள். சில ஆட்கள்லாம் சபையை விட்டு எப்போ போகலாம், இந்த சின்ன வாய்ப்பு கிடைக்காதான்னு போகிறதுக்கெலாம் ரெடியாக இருப்பாங்க. கண்டிப்புன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ நன்றாய் இருப்பாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய், சுகமாய் இருப்பாய், நீ பலமாய் இருப்பாய் என்று சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்றைக்கும் அவர்களுக்கு ஆறுதலான பிரசங்கம். 1000 தப்பு பண்ணிட்டு வந்தாலும் நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னால் நல்ல பாஸ்டர். தவறு நடக்கும் பொழுது கண்டிப்பு கட்டாயம் தேவை. அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் திருந்தும். இந்த கண்டிப்பை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை உடையவர்கள். 1 கொரிந்தியர் 10:14 வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்கள் விக்கிரக ஆராதனையில் ஈடுபட மாட்டார்கள். தேவனுக்கும் பிரியமானவர்கள் எந்த மனுஷனுக்காகவும் ப்ளீஸ் பண்ணவே மாட்டாங்க. ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. பைபிள் சொல்லுகிறது விக்கிரக ஆராதனை தவறு. இதை விசுவாசிய தேவ பிள்ளைகள் செய்திடவே கூடாது. இது தேவன் அருவருக்கிற ஒரு விஷயம். அவருக்கே கூட ஒரு உருவம் வைக்கிறது ஆண்டவர் விரும்பலை. சில ஆட்கள் வீடுகளில் சில சினிமா படங்களில் இயேசு வேடமிட்டு நடித்த நடிகர்களின் படங்களை எல்லாம் வைத்து அதுதான் இயேசுன்னு நினச்சிக்கிட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்குற மாதிரியே அங்கே போய் நின்றுக்கிட்டு ஜெபலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆண்டவரே சொல்லிட்டார்,
நீ வேற ஒரு உருவமும் சரி, ஏன் உருவத்தையும் சரி நீ வைக்கவே கூடாது. நான் உருவத்தில் இல்லை, நான் அருரூபமானவர், தேவனை பார்த்தவன் ஒருவனும் கிடையாது என்றே சொல்லியிருக்கிறார். ஆகையால் விக்கிரக ஆராதனை எந்த விதத்திலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களானால் கனி தருகிற வாழ்க்கை. கனின உடனே நீங்கள் அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 அங்கே போயிடக்கூடாது. அதுவும் ஒரு வகையான கனி தான். அந்த 9 கனிகள் மாத்திரம் கனி என்று முடிவு செய்துவிடக்கூடாது. சபைக்கு வருவது ஒரு கனி தருகுதல், ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு கனி தருதல், தேவனுக்கென்று கொடுக்கிறது ஒரு கனி தருதல் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அடுத்த வசனத்தை அதுக்கு ஒப்பாக சொல்லுவேன். தேவனுடைய பணி நிமித்தம் மக்களை, ஏழை மக்களை, திக்கற்ற மக்களை தேடி சென்று உதவி செய்வது கனி தருவது. ஊழியம் செய்த பிசாசு துரத்தன அல்லது தீர்க்க தரிசனம் சொன்னவங்களை விட ஆண்டவர் இரக்கமுள்ள, அன்புள்ள, மக்களுக்கு ஆறுதலாக இருந்த நபர்களையே ரொம்ப விரும்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி தருவது என்றால் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், இது இந்த மாதிரி காரியங்கள் மட்டும் இல்லை. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு போவது, நாம் தேவனுடைய சபையில் ஆராதிப்பது, வீட்டில் நன்றாய் ஜெபிப்பது, கைப்பிரதி ஊழியங்களை செய்வது, தேவன் ஏற்படுத்திய நோக்கத்தை நிறைவேற்றுவது, சபையினுடைய வேலைகளை பகிர்ந்தெடுத்து செய்வது, தசமபாகம், காணிக்கை போன்றவைகளை தேவனுக்கு செலுத்துவது, சபைக்கோ பாஸ்டருக்கோ செலுத்துகிறது என்பது ஒரு சிலருடைய மைண்டு. ஆனால் தேவனுக்கு செலுத்துகிறோம் என்பதுதான் சரியானது. ஏனென்றால் அவைகளை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு காலத்தில் பலி செலுத்துறதெல்லாம் தேவனுக்கு என்று இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் மனிதர்களுக்கு என்று மாறி போனது. பலி எல்லாம் மனிதர்களுக்காக மாற்றப்பட்டது. அது ஆண்டவர் ஒரு காலத்தில் அங்கீகரிக்கவும் இல்லை, அப்படி மாற்றினவர்களை ஆண்டவர் விடவும் இல்லை. ஆகையால் எதை நாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் கனி தருகிறது. விசுவாசிகள் நீங்களும் நானும் கனி தருகிறதை தேவன் விரும்புகிறார். அடுத்ததாக பிலிப்பியர் 2:12 அவரவர்களுடைய திருச்சபையின் போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஊழியனுக்கு கீழ்ப்படுகிற ஒன்று தேவனுக்கு பிரியமானது. ஊழியன் பேச்சை கேட்காத விசுவாசிகள் தேவனுடைய பேச்சை கேட்பது இல்லை என்று தேவனே அங்கீகரிக்கிறார். சாமுவேலை மக்கள் தள்ளின பொழுது சாமுவேல் போய், ஆண்டவரே என்னை தள்ளிட்டாங்க, ஆண்டவரே நான் வேண்டான்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஆண்டவர் சொன்னார், உன்னை தள்ளலை, என்ன தான் தள்ளினாங்க. ஒரு இடத்துல இயேசு சொன்னார், இவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அது எனக்கு செய்கிறீங்க. அப்படியானால் யோசித்து பாருங்கள், தேவனுடைய ஊழியனை எவ்வளோ ஆண்டவர் விசேஷமாக வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய ஆசாரியர்கள் இந்த ஓய்வு நாளே வேண்டாம் என்று சொல்லி அந்த நாளை வேலை செய்யலாம் என்று சொன்னால் கூட குற்றமில்லாதிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். அதாவது தேவன் கொடுத்த பிரமாணம் ஓய்வு நாள், பழைய ஏற்பாட்டு பிரமாணம். ஆனால் அந்த ஓய்வு நாளையே வேண்டான்னு சொல்லி வேலை நாள் ஆக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று அதே தேவனே ஊழியர்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறார். அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு கணத்திற்குரிய தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு தெரிந்து எந்த ஒரு தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியரும் மக்களை தவறாக வழி திருப்புவதில்லை, திசை திருப்புவதில்லை, பாவத்திற்கு நேராக நடத்துவதில்லை, அக்கிரம செயல்களை செய்ய தூண்டுவதில்லை. ஒரு சிலர் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் பக்கத்தில் இருந்து பார்க்கவில்லை. நான் பார்த்த சில தேவ மனிதர்கள் கொஞ்சம் பேர், ஒரு சில 100 பேர், ஒரு சில 100கள் இருக்கிறது. அவர்களோடு நான் பழகிய விதத்தில் அவர்கள் தேவனுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உண்மையாய் செயல்படுகிறார்கள். ஆகையால் எல்லா ஊழியர்களும் தவறானவர்கள் என்ற கருத்து முற்றிலும் தவறு. சில ஆட்கள் அப்படி தவறாக இருக்கலாம்.
அவர்களை நான் பக்கத்திலிருந்து பார்க்கவில்லை, மற்றவர்கள் சொல்லுகிறதை வைத்து வேண்டுமானால் நாம் நிதானித்து கொள்ளலாம். ஆகையால் ஊழியர்களுக்கு திருச்சபை மக்கள் எல்லா விதத்திலையும் தேவனுக்கு ஏற்றபடி கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:18 தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது பிரியமானது. கிறிஸ்துவனுடைய மிகப்பெரிய பணிகள் உலகம் முழுவதும் நடப்பதற்கு காரணமே ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அல்லது ஆசீர்வதிக்கப்பட இருக்கிற தேவ பிள்ளைகள். சிலர் கொடுப்பதினால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் கொடுக்கிறார்கள். 31 ஆண்டுகள் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். இந்த நிமிடம் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் சொல்லுவேன், முதல் 3 மாதங்கள் ரட்சிக்கப்பட்டு தசமபாகம் கொடுப்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த முதல் 3 மாதத்திற்கு பின்பு இன்று வரை 31 ஆண்டுகள் தசமபாகத்தில் உண்மையாக இருப்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ காசு இருக்காது பாக்கெட்டில். அந்த தசமபாகம் கொடுத்துட்டா அடுத்தது கையில் ₹1 ₹2 சில்லறை தான் இருக்கும். இப்படி வெகு சில மாதங்களை இப்படி ₹1 ₹2 வச்சு கூட என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் கழித்திருக்கிறேன். அப்பொழுது எனக்கு திருமணம் ஆகாததினால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் தேவன் பின்பு ஆசீர்வதித்தார். இப்பொழுது அப்படிப்பட்ட நெருக்கடியெல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த ஊழியனாக இருக்கும் பொழுதும் கூட, பாஸ்டராக ஆன பின்னாடியும் கூட, இப்பொழுதும் கூட தேவனுக்கு அந்த தசமபாக காணிக்கல் உண்மையாக இருக்கிறேன். நான் முடிந்த வரைக்கும் அதில் உண்மையாக இருக்கிறோம். நானும் என் மனைவியும் சேர்ந்து வருடத்திற்கு ஒரு தசமபாகத்தையும் நாங்கள் தனியாக எடுத்து வைத்து கொடுக்கிறோம். மாதந்தோறும் தசமபாகத்தையும் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல நாளில் கர்த்தருடைய பணியை இந்திய தேசத்திலும் இன்னும் ஆண்டவரை அறியாத இடங்களிலும் செலுத்துவதற்கு ஏராளமான காரியங்கள், பொருளாதார தேவைகள் உண்டு. அவைகளெல்லாம் நாம் நம்முடைய கரங்களை நீட்டி செய்ய வேண்டும். சாசுகளுக்கு இப்படிப்பட்ட ஊழியங்கள் மீது மிகவும் கோபம் வரும், உண்மைதான். ஆனாலும் அவைகளுடைய சூழ்ச்சிகளிலே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உண்மையும் உத்தமமான காரியங்களை நாம் செய்திட வேண்டும். பரலோகம் நியாயமாய் நடக்கிறவர்களை பாராட்ட செய்கிறது, தவறாக நடக்கிறவர்களை கணக்கு கேட்கவும் செய்யும். அதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 3:20 சொல்லுகிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது தேவனுக்கு பிரியமான காரியம். எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறோம், பெற்றோர்களை அடிக்கிற, பெற்றோர்களை அவமதிக்கிற, அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் இருக்கிற, சிறு பிராயத்தில் வயிற்றிலிருந்து சுமந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அறிவு ஞானம் வருகிற வரைக்கும், நம்மெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற வரைக்கும் நம்மளை தட்டி கொடுத்து வளர்த்து ஆளாக்குனது அவங்க தான். ஆனால் நம்ம ஆளான பின்னாடி அவர்கள் நொடிந்து போகக்கூடிய வயது வந்து விடுகிறது, பலவீனப்படுகிற வயது வந்து விடுகிறது. இப்பொழுது யார் அவர்களை தாங்குவது அல்லது அவர்களை யார் தூக்கி சுமப்பது? ஆகையால் அந்த பெற்றோர்களை குறித்த சரியான புரிதலையும் சரியான பராமரிப்பையும் நாம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது கர்த்தருக்கு பிரியமானது. அப்படி பெற்றோரில் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்கிறவங்க முள்ளு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் முள்ளாக இருக்கக்கூடாது, லீலி புஷ்பமாக இருக்க தேவன் விரும்புகிறார். ஏசாயா 48:14 சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவான், அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று இருக்கிறது. எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. சட்டம் ஆப்போசிட்டு, ஆட்சி ஆப்போசிட்டு, மக்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிரானவங்க. மேலே உட்காந்துட்ருக்கிறவங்க வரைக்கும், அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் இவங்களுக்கு விரோதமான நபர்கள். இவங்களை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிமையாக வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அங்கே தேவனை மாத்திரம் ஆராதிப்போம், கர்த்தருக்கு மாத்திரம் நாங்கள் ஆராதனை செலுத்துவோம், ஜெபத்தை விடமாட்டோம், வைராக்கியமாக இருப்போம் என்கிறதுல ஒரு கூட்டம் உண்மையும் உத்தமமாக இருந்தது. அவங்க எல்லாமே அகெயின்ஸ்டாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள், போராட்டங்கள்லாம் ஆப்போசிட்டாக இருக்கலாம். டோன்ட் வரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் மத்தியிலேயும் முள்ளுகளால் அந்த வேலையை செய்ய முடியாது. குமாரர் குமாரத்தைகளால் கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்க முடியாது.
கொஞ்சம் பாடுகள்லாம் பொறுத்த முடியாது. ஐயோ உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, காது இல்லையான்ட்டு ஆண்டவரை புலம்பி தள்ளிடுவாங்க. ஆனால் பிரியமானவர்கள் எப்படி இருப்பாங்க? எல்லா இக்கட்டிலையும் அந்த ஜபத்தை, வேத வாசிப்பை, சபை கூடி வருதலை, கர்த்தருக்கு செய்கிற பணியை, சுவிசேஷ பணியை ஒரு நாளும் நிறுத்த மாட்டாங்க. கரெக்டாக செய்வாங்க. ஆகியால் பிரியமானவர்களே, இதை குறித்து இன்னும் நான் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். சங்கீதக்காரன் 143:10 என்னால் உமக்கு பிரியமாக வாழ்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, ஆகியால் நீர் எனக்கு டீச் பண்ணுங்க, உமக்கு பிரியமானதை செய்யும்படி எனக்கு போதிங்க, உம்முடைய ஆவியானவர் என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஆகியால் இன்றைக்கி ஒரு வேளை நான் அப்படி இல்லைன்னா எனக்கு அதை பற்றி சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் ஒரு முள்ளாக இருக்கக்கூடாது, லீலி புஷ்பமாக இருக்க விரும்புகிறேன், நான் ஒரு வெறும் பிள்ளையாக மட்டும் இருக்கக்கூடாது, உமக்கு பிரியமான நபராக வாழ விரும்புகிறேன் என்று நாம் அர்ப்பணிக்கலாம். அப்படி அர்ப்பணிப்பதினால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அந்த லீலி புஷ்பமாக அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு நபராக இருப்பதினால் என்ன நடக்கிறது? தானியேல் 9:23 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மிகவும் பிரியமானவன். நீ யார்? ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானால் நீ ஒரு லீலி புஷ்பம் தானியேல். ஆகியால் நீ ஜெபம் பண்ண தொடங்கும் போதே, எப்போ அவன் அதுக்கு தான் ஜெபிக்க போகிறான், அவன் ரொம்ப பிரியமான ஆள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள், அதனால் அவன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறான், எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்னு எனக்கு தெரியும், ஆன்சர் எடுத்துகிட்டு போப்பான்னு தூதன் அனுப்பிட்டார் ஆண்டவர். எத்தனையோ நாள் பிள்ளைகளாக இருந்து கொண்டு பல ஜபங்களை செய்தும் பதில் இல்லை இல்லையா? எத்தனை ஜபங்களுக்கு சிலருக்கெல்லாம் இன்னும் பதிலே வரல. ஏன்? நீங்கள் பிரியமானவர்களாய் இருந்து ஜெபிக்க துவங்கும் போதே ஆண்டவர் ஆன்சர் பண்ணிவிடுவார். ஆனால் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம வெறும் காசு, பணம், சொத்து, உலக ஆசீர்வாதம், இதுதான் அதுதான், வேலையில் நல்ல உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, சேல்ரி இன்க்ரிமெண்ட், போஸ்டிங்கில் இன்க்ரிமெண்ட், நல்ல போஸ்டிங், நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு லக்ஸுரி லைஃப், நல்ல இதுவே ஓடிட்டுருக்குறோம். அதனால் அநேகருடைய ஜபங்கள் வெகு நாள் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் சில மனுக்கள் எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான மனுக்களை எடுத்து உடனடியாக பதில் செய்ய சொல்லுவாங்க. அப்படி தான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு நபராக இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜபத்தின் துவக்கத்திலேயே பதில் ஆண்டவர் கொடுத்துட்றார். அவர் இன்னும் ஜபம் பண்ணி முடிக்கல, அவர் ஜபத்தில் என்னென்ன வேணும்னு சொல்ல வரல, இன்னும் ஸ்டார்ட் தான் பண்ணார், ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். இன்றைக்கி இந்த ஒரு வசனமே உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்னும் நிறைய ஆண்டவர் பிரியமானவர்களால் இருப்பதனால் என்ன நன்மைகள் ஏராளம் இருக்குது. நீங்களும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் பைபிளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முள்ளுகளாக இருக்கிறோமா, லீலி புஷ்பமாக இருக்கிறோமா, குமாரர்களாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் நம்முடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, அருமையான நாளிலே இந்த வசனத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை முள்ள போல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம்னா, வெறும் இந்த உலகத்தின் நன்மைகள், சொத்து, அப்பாக்கிட்டேருந்து எவ்வளோ வாங்கலான்னு மட்டும் வாழ்ந்துட்டு இருந்தோன்னா, ஆண்டவரை இன்றைக்கு நாங்கள் ஒரு லீலி புஷ்பமாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீரா. உமக்கு பிரியமான நபர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீரா. செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி இருக்கட்டும். ஒருவேளை பிரியமானவர்களாக இருப்போமானால் இன்னும் மிகவும் பிரியமானவர்களாக மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.